ஹலோ ஃபோக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு another ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் ஒரு 4-5 நாளாக போஸ்ட் போட கிடையாது. ஓகே, ஸோ 5-6 நாளைக்கு முன்னாடி சொன்ன லெவல்ஸ் எல்லாமே இப்போ நான் மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டேன். என்னோடய சார்ட்ஸ்லேருந்து அதெல்லாம் கம்பல்சரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபாலோ பண்ணவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அண்டு இப்போ வந்து நான் புதுசா லெவல்ஸ் போட்டிருக்கிறத மட்டும் நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த Facebookல வந்து என்ன YouTubeல ஃபாலோ பண்ணாதவங்க, Facebookல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில தான் நான் அப்டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். இந்த Telegramமோ இல்ல வேற எந்த குரூப்லயும் நான் இல்ல. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க Telegram சேனல் லிங்க் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. Telegram இல்ல நானு. அண்டு Facebookல ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். இந்த மாரி இங்க தான் வந்து லோ வரும். இங்க தான் வந்து ஹை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். சம்வேர் ஹியர் எனக்கு எங்கேன்னு தெரியல. ஓகே. இப்போ இன்னைக்கு கூட அந்த போஸ்ட்ட மறுபடியும் போட்டிருந்தேன். ஸோ இந்த 4 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்ட போஸ்ட்டுக்கு அப்புறம் பெருசா எந்த விதத்துலயுமே நானு மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. எந்த அப்டேட்டும் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் பயங்கரமான கன்சாலிடேஷன் மோட்ல இருந்துச்சு. அதனால தான். ஸோ இதுதான் நான் 4 டேஸ்க்கு முன்னாடி போட்ட இந்த Facebookல இந்த போஸ்ட் வந்து காலையில மார்க்கெட் ஆரம்பிக்கும்போது இதுதான் மார்க்கெட்டோட லோவா இருக்கலாம் ப்ராபபிலி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அண்ட் மார்க்கெட் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது அரவுண்டு ஐ டோன்ட் நோ டைம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு ஒரு 2 மணி நேரம் மார்க்கெட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 மணி வாக்குல வந்து இதுதான் ஹையா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பெரிய லெவல்ல அப்டேட்டே பண்ணல. அந்த லோ டூ அந்த ஹைக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து 4 நாளா கன்சால்டேட்டிங் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல்ஸையும் நான் இப்போ எடுத்துட்டேன். ஏன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே இப்போ டீஆக்டிவேட் ஆயிருச்சு. அவ்வளோதான். அந்த லெவல்ஸோட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? ஆ என்ன மாரி ஆக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒரு 3 இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி நான் மெயினா ட்ரேட் பண்றது. நிஃப்டி அண்ட் சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் வந்து சில பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்காக சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ். இதோட 3ஓட நாளைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மட்டும் இந்த வீடியோஸ்ல நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். 405 பாயிண்ட்ஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நானு இந்த இந்த போன ஜனவரி மந்தோட ஸ்டார்ட்டிங் ஃபேஸ்லயே நான் சொன்னேன். மார்க்கெட் வந்து பயங்கரமா ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணிருச்சு. 200 டூ 300 பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜா இருந்த பேங்க் நிஃப்டி மார்க்கெட்ஸ் வந்து 700 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் மார்க்கெட் மேக்கர் மாடல் பத்தி போட்டிருந்தேன். மார்க்கெட் மேக்கர் மாடல் அதோட ஃபுல் மாடல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இது எல்லா லிக்விடிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க எடுக்க வேண்டிய எல்லா லிக்விடிட்டியும் முடிஞ்சிருச்சு. அண்டு இந்த வொலட்டிலிட்டி இன்ஜெக்ஷன் பத்தி நான் சொல்லியிருந்தேன். வொலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ரிவ்யூ வீடியோஸ்ல. வொலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா, தினமுமே உங்களுக்கு தெரியும். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து அரவுண்ட் 700 to 800 பாயிண்ட்ஸ்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ அந்த வொலட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ். இன்னைக்கு கூட ஒரு புல்லிஷ் மூவ் தான். இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பேரிஷ் ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் ஸ்டில். ஏன்னா, இந்த ஆர்டர் ப்ளாக் வந்து இன்னும் ஃபுல்லாவே வந்து ஒண்ணும் செயலிழக்க கிடையாது. அதுக்கு மேல இருக்கிற கேப் வேற இன்னும் அன்ஃபில்டா இருக்கு பேங்க் நிஃப்டில. புல்லிஷ் வந்து நிஃப்டி வந்து ஓரளவுக்கு அதோட அன்ஃபில்டு ஏரியாஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிய கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டில நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றது வந்து இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு டிஃபென்ஸா இருக்கும். இந்த இடத்துலேருந்தே பையிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஆச்சு அப்படின்னா மேலே போய் ஆஃப் டேக்கு மேலே போய் இந்த இந்த ஏரியாஸ்லேருந்து செல் வரும். நான் செல் ஏரியாஸை அப்புறமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பையிங்க்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத
நான் பின்னாடி டீகோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஜஸ்ட் லெவல் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து 45,553,266. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப் 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல டிஃபென்ஸ். ஸ்டார்டிங் எடுத்த உடனே டிஃபென்ஸ். இதை கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா திரும்ப வரும்போது இது நல்ல டிஃபென்ஸாக இருக்கும். கேப் டவுன் பண்ணி போயிட்டாங்கன்னா இதை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணும்போது இது ஃப்ளிப் ஆகி சூப்பரான டிஃபென்ஸாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, நாளைக்கு த ஃபைனல் டிஃபென்ஸ் இந்த லைன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டது. இதை மட்டும் நான் தூக்கவே இல்லை. இது இன்னும் ஸ்டில் ஆக்டிவில் இருக்கிறனாட்டிக்கு அதை நான் தூக்கலை. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த லைன் இன்னும் இருக்கட்டும். இந்த லைனுக்கு மார்க்கெட் வராதுன்னு நம்புகிறேன் நான். இந்த மாதிரி நான் சொல்லும் போதெல்லாம் இந்த லைன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துடுது மார்க்கெட்டு. இவ்வளோ தூரம் வராது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து தொட்டுட்டு போயிடுது. ஸோ ஓகே, வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனனாட்டிக்கு அது. ஸோ நாளைக்கோட ஃபைனல் டிஃபென்சிவ் ஏரியா புல்லிஷோட ஸ்ட்ரென்த் பையிங் ஏரியா வந்து இந்த குறிப்பிட்ட லெவல்ஸ்குள்ள இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் ஆர் ப்ரொபல்ஷன் பிளாக். இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து வந்த ப்ரொபல்ஷன் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக், இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் ஆர் இந்த ஆர்டர் பிளாக், இந்த 2 பிளாக்ஸ் மட்டும்தான் நாளைக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய டிஃபென்ஸாக இருக்கும். கடைசியாக ஃபைனலாக மார்க்கெட்டை வந்து கீழே விழுக விடாமல் தடுக்கக்கூடிய 2 பிளாக்ஸ் இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்கும் இந்த ஆர்டர் பிளாக்கும் மட்டும்தான். இதை தவிர மார்க்கெட்டில் வேறு எதுவுமே டிஃபெண்ட் பண்ணாது கீழே போகிறதுக்கு. ஓகே, அது தாண்டிச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான், இந்த பிளாக் லெவல்ஸ். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. அவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே டைரெக்டாக இங்கேருந்தே போகாது. மேபி மார்க்கெட்டில் நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் அதுக்கான லிக்விடிட்டியை அவங்க ஜென்ரேட் பண்ணல. ஓகே, டாப் சைட் லிக்விடிட்டியை எடுக்க கிடையாது. அண்டு ஷார்ட்டிங் மேலே வந்து செல்லிங் ஸ்ட்ரென்த்து எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த 2 லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து அரவுண்டு 46,241 இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேப் நாளைக்கு. இந்த கேப் வந்து எடுத்த உடனே ஒரு செல் சைடு கீழே புஷ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணப்படலாம். ஆர் அதை தவிர்த்தோம்னா அடுத்தது இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த ஏரியாஸ், இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் அடுத்தது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற டேட்டு 2 February மத்தியானம் 12 மணிக்கு உருவாக்கப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து 46,563 இந்த ஏரியாஸில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப். இது 2 வந்து பயங்கரமான செல்லிங் ஸ்ட்ரென்த் கொண்டது. ஸோ இங்கே கீழே ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி கீழே ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் டிஃபென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகி மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணும். இந்த 2 லிக்விடிட்டிஸ் வந்து மார்க்கெட்டை மேலே விடாமல் தடுக்கும். ஒரு வேளை இது எல்லாமே சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு வேளை இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போக விடாமல் இதே ஏரியா தடுக்கும். அதே மாதிரி இதுவும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போக விடாமல் இது தடுக்கும். ஓகே, சேம் ஃபார் திஸ். இது பிரேக் ஆகி மேலே வந்துருச்சுன்னா கீழே வர விடாமல் இதுக்கெல்லாம் தடுக்குங்க. அண்டு ரொம்ப அட்மோஸ்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டி கண்டிஷனுக்கு நாளைக்கு பெரிய எக்ஸ்பான்ஷன் மூவ் வந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃபைனலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே பயங்கரமான கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து செல் வரலாம். அதுலேயும் குறிப்பாக 47,483 இது பின்னாடி நாளில் கூட ஒர்க் அவுட் ஆகலாம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 47,483 இது வந்து டாப் மோஸ்ட் செல்லிங் பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில். அண்டு நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே டேப் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்து ரொம்ப ரொம்ப வீக் லிக்விடிட்டி. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வீக்கான லிக்விடிட்டி இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க மார்க்கெட். ஆனால் அதுக்கு போக விடாமல் தடுக்கிற செல்லிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான செல்லிங் ஏரியாவில் தான் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது.
8 பிப்ரவரி 10:15க்கு உருவாக்குன இந்த 15 நிமிஷம் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் 21,951ல இருக்குது இந்த பச்சை கலர் கேண்டில். இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும், மேலே போக விடாமல். அதை தாண்டினா இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் தான், நெக்ஸ்ட் இந்த லிக்விடிட்டி தான். இந்த ரெண்டுமே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடும் கண்டிப்பாக. இது ரெண்டும் பயங்கரமான டிஃபென்சிவாக இருக்கும். இந்த ரெண்டு ஏரியாஸ்லேருந்து செல் வந்தே ஆகணும். செல் வரல அப்படின்னா கன்ஃபார்மாக ஆல் டைம் ஹைஸ்க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிடும். அண்டு கீழே புல்லிஷ் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிற எல்லா லெவல்ஸுமே நான் டேக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப அவ்வளோதான் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் இதுக்கு மேலே. இப்போதைக்கு மார்க்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இப்போ உருவாக்கி இருக்கிற இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி உருவாக்கப்பட்ட இந்த ஃபேர் வேல்யூ கேப் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த கேப் முக்கியமாக இந்த கேண்டில். அதை விட்டால் நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாஸில் இருக்கிற ஆர்டர் பிளாக் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் இது இல்லை, இந்த ஆர்டர் பிளாக் அண்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப், இது ரெண்டும் மார்க்கெட்டை சிவியராக டிஃபெண்ட் பண்ணும் புல்லிஷாக. ஓகேவா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்டு இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும். இது விட்டுருச்சுன்னா அவ்வளோதான், மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வீக் லிக்விடிட்டி. இங்கே இருக்கிற வால்யூம் இம்பேலன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்தே தீரும். இவ்வளோ தூரம் நாளைக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த ஏரியாஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஓகே, ஸோ டாப் சைடில் இந்த ரெண்டு டிஃபென்சிவ் பாயிண்ட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா கம்பல்சரி ஆல் டைம் ஹைக் மேலே போயிடும். பாட்டம் சைடு ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிவியரான சப்போர்ட்டாக இருக்குன்னால சொல்ல முடியாது. பட் இந்த ஏரியாவில் இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் இந்த ஆர்டர் பிளாக்கும் இந்த ரெண்டு லெவல்ஸும் பயங்கரமாக மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது மார்க்கெட்டை கீழே விடாது. விட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் ஏரியா தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேரிஷ் மொமெண்டமில் தான் இருக்கிறோம். ஸோ நாளைக்கு டாப் சைடு போயிட்டு அப்புறம் கீழே வரலாம். இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் இதை டேக் அவுட் பண்ணலாம் நாளைக்கு நாளைக்கு. இப்படி தான் நான் நினைக்கிறேன் மார்க்கெட் ஒர்க் ஆகணும். இந்த வாரத்தில் ஆல் டைம் ஹையை டேக் அவுட் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்க கிடையாது. ஸோ நிஃப்டிலையும் நான் பெருசாக புல்லிஷாக இல்லை. அண்டு சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் இப்போ கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. இந்த கரண்ட்டாக மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கிற கண்டிஷன் பிரகாரம் மட்டும்தான் இப்போ நான் லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிற வால்யூம் இம்பேலன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. வால்யூம் இம்பேலன்ஸ் ப்ளஸ் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செக்டாரும் சேர்ந்து 69,918 to 990. ஸோ இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும் டாப் சைடில் மேலே போகாமல். இங்கேயும் வேறு ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. இதவே மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தவிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இது ஒருவேளை இந்த பையிங் செக்டார் இங்கே வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. சில்வர்ஸில் நிறைய கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ் வர நாட்டிக்கு, அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து அபவ் 12 hours ஆப்ரேட் ஆகுது. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறது மினிமமாக இன்ட்ராடேக்கு உதவும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு பையிங் ஜோன், இங்கே பையிங் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட் இப்போது. இது ஒரு பையிங் ஜோன். இதை தாண்டினா இந்த லெவல் வந்து 69,346. ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸில் இருக்கிற பையிங் ஜோன்ஸ். மேலே செல்லிங் வந்து இதுவுமே, அப்புறம் இந்த வால்யூம் இம்பேலன்ஸோட கூடுன ஃபேர் வேல்யூ கேப்பிங் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து சிவியராக இன்னைக்கு டு நாளைக்கு ஆக்ஷனை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறது இது. ஸோ இது வந்து பையிங்க்கு ப்ராபபிளான ஏரியா இதுவுமே, இந்த ஏரியாவுமே. செல்லிங்க்கு இதுவுமே இந்த ஏரியாஸில் இருக்கிற ப்ரொபல்ஷன் பிளாக் லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. அந்த ப்ரொபல்ஷன் பிளாக்கும் மார்க்கெட்டை வந்து சிவியராக டிஃபெண்ட் பண்ணும். ஓகே, இதுதான் எனக்கு மார்க்கெட்டில் இருக்கிற வியூஸ். புதுசாக எஜுகேஷ்னல் கண்டென்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதம் கொஞ்சம் பிஸியாக இருந்தனாட்டிக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன்.
இது ரிவ்யூஸ், முக்கியமான லெவல்ஸ் அங்கெல்லாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா ஃபினான்ஷியலா நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அனாலிசிஸ் பிரகாரம் எப்படி இருக்குதோ அத பொறுத்து மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த இடத்துல எல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே. மறுபடியும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்கள எல்லாத்தையும் பார்க்குறேன். எஜுகேஷனல் கன்டென்ட் கண்டிப்பா வரும். இந்த வாரம் நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் அல்காரிதம்ல நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ்ல நான் மறுபடியும் நெறையா க்ளூஸ் தந்திருக்கிறேன். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே நம்ம பேங்க் நிஃப்டில கிட்டத்தட்ட 2, 3 மார்க்கெட் மேக்கர் மாடல் வந்து கேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து பிக்கர் மார்க்கெட் மாடல், அதுக்குள்ள ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல், அதுக்குள்ள இன்னொரு மார்க்கெட் மேக்கர் மாடல் எல்லாமே வந்துச்சு. இது எல்லாத்தையுமே மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ்ல இருக்கிற பிரின்சிபலை நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இது எல்லாமே கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட்டா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 2மே வந்து ஒரு பேரிஷ் கண்டிஷன்ல தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும். இன்னுமே டவுன் சைடு இருக்கிற மேக்ஸிமம் லிக்விடிட்டீஸை வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ணப்படல. கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மறுபடியும் கலெக்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ரியாக்ஷன் குடுக்கறனா குடுக்கும். அது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு பிரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.